இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, வானிலை ஆய்வு மையம் என்னென்ன எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது? அபிநயா, மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி என்பது நிலவுகிறது. மேலும் கர்நாடகா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய கிழக்கு அரபிக்கடலிலும் வருகின்ற 21ஆம் தேதி வாக்கில ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி என்பது உருவாகக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக 22ஆம் தேதி அதே பகுதியில ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று மற்றும் நாளை ஓரிரு மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் ஓரிரு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. மேலும் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் மற்றும் தென்காசி மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நாளைய தினம் கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்கள்ல கனமழைக்கான எச்சரிக்கையும், நீலகிரி மாவட்டத்துல ஓரிரு இடங்கள்ல கன முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை தரைக்காற்று என்பது 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துல வீசுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 25ஆம் தேதி வரை தமிழகத்தில் மிதமான மழை தொடரும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. அபிநயா, நன்றி லிபிகா விவரங்களுக்கு.